بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சூரத்துல் வாக்கியாவுடைய தஃப்சீரை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று 3 ஆயத்துக்களை நாங்கள் பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். 79, 80, 81வது வசனங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக பார்க்கலாம். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர அதனை வேறு யாராலும் தொட முடியாது என்பது 79வது வசனம். 80வது வசனம் தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன், உலகங்களின் ரப்பிடமிருந்து அது இறக்கப்பட்டுள்ளது. 81வது வசனம் அஃபபிஹாதில் ஹதீசி அந்தும் முதுஹினூன், இந்த வேதத்தில் அல்லது இந்த வார்த்தையில் நீங்கள் பொடுபோக்காக இருக்கிறீர்களா என்று இந்த வசனம் கேட்கின்றது. எனவே லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர அதனை யாரும் தொட முடியாது, தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் அதனை தொடமாட்டார்கள். எனவே இங்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஃபி கிதாபின் மக்னூன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை வர்ணிக்கின்றான். ஃபி கிதாபின் மக்னூன் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை தஃப்சீர் ஆசிரியர்களுடைய கருத்துக்களை நாங்கள் சுருக்கி பார்த்தால் 3 கருத்துக்களை கொள்கிறார்கள். முதலாவது, அது அல் லவ்ஹ் அல் மஹ்ஃபூதிலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், எழுதப்பட்ட ஒரு வேதம் என்று சில தஃப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுவார். எனவே இந்த கருத்தை கொள்கின்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹர், தூய்மையானவர்களை தவிர அதனை வேறு யாரும் தொட முடியாது என்கின்ற அந்த கருத்தை, எனவே அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே இருக்கக்கூடிய அல் குர்ஆனை மலக்குமார்கள் மாத்திரம்தான் தொட முடியும், அவர்களை தவிர வேறு யாரும் அதனை தொடமாட்டார்கள் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில தஃப்சீராசிரியர்கள் குறிப்பிடுவது போன்று அந்த வஹியை சுமந்து வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையிலே இருக்கக்கூடிய வேதம் புத்தகம் குர்ஆன் என்று கருத்து கொடுப்பவர்கள் இதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாரும் அதனை தொட முடியாது, அதனை தொட முடியாது என்று கூறுவார்கள். இவர்கள் கூறுகின்ற கருத்தை பார்க்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தூதை கொண்டு வருகின்ற போது ஷைத்தான்களுடைய தலையீடு இருக்க மாட்டாது, ஷைத்தான்கள் அதனை தொடமாட்டார்கள், அதிலே கூடுதலோ குறைதலோ ஏற்படுத்த முடியாது, திரிஃபை ஏற்படுத்த முடியாது என்ற கருத்தை அவர்கள் இந்த வசனத்தை விளங்கப்படுத்துவார். மூன்றாவதாக, எங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய முஸ்ஹஃப் என்று கருத்து கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய கருத்துப்படி தூய்மையானவர்களை தவிர அதனை வேறு யாரும் தொட முடியாது என்பது தூய்மையான உள்ளத்தோடு அல் குர்ஆனிடம் வருபவர்கள்தான் அதன் உண்மையான கருத்தை, அல் குர்ஆன் முன்வைக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களை அவர்கள் தொடுவார்கள். இதனை இவர்கள் விளங்கப்படுத்துகின்ற போது உண்மையான நோக்கத்தோடு அல் குர்ஆனிடம் வருபவர்கள் அல் குர்ஆனுடைய மெசேஜ், அல் குர்ஆனுடைய செய்தியை, அல் குர்ஆன் கூறக்கூடிய மனிதனுக்கு கூறக்கூடிய முக்கியமான ஆழ்ந்த கருத்துக்களை அவர்களுடைய அறிவால் தொடுவார்கள், சிந்தனையால் தொடுவார்கள் என்று இவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். உதாரணமாக நவீனகால அறிஞர்கள் ஒருவரான தாஹா ஜாபிர் அல்வானி அவர்கள் இந்த கருத்தை கொள்கிறார். எனவே அல் குர்ஆனுடைய கருத்துக்களை, சிந்தனைகளை, அதனுடைய பொருள்களை, அது முன்வைக்கக்கூடிய கோட்பாடுகளை யாரால் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும் என்றால், உண்மையான நோக்கத்தோடு நேர்வழி கிடைக்க வேண்டும், அதிலிருந்து நான் படிப்பினை பெற வேண்டும், அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை, யதார்த்தங்களை, வழிகாட்டல்களை, தௌஜீஹாத்களை, இர்ஷாதாத்களை நான் பெற வேண்டும் என்கின்ற அந்த உண்மையான நோக்கத்தோடு வருபவர்கள்தான் அல் குர்ஆனிலிருந்து பயன்பெறுவார்கள், பிரயோசனம் பெற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த கருத்தை லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹர், தூய்மையான சிந்தனையோடு, தூய்மையான எண்ணத்தோடு அதனை நோக்கி வருபவர்கள்தான் தன்னுடைய அறிவாலும் சிந்தனையாலும் அதன் கருத்துக்களை தொட்டுக்கொள்வார்கள், அதிலிருந்து கருத்துக்களை, படிப்பினைகளை, வழிகாட்டல்களை எடுப்பார்கள் என்று அவர் விளங்கப்படுத்துகின்றார். எனவே இந்த கருத்துக்களை பார்க்கின்ற போது 3வது கருத்து ஒரு மிகவும் அழகான ஒரு கருத்தாக எங்களுக்கு படுகின்றது. இந்த வசனத்தை கூறிவிட்டு லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹர்,
என்று அல்லாஹு தாலா கூறிவிட்டு அந்த அல் குர்ஆன் தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். அது உலகங்களின் ரப்பான ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டது. உலகங்களின் இரட்சகனான ரப்பான அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தாலா 80வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இங்கே நாங்கள் அல்லாஹு தாலா இந்த வசனத்துக்கு அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் என்று கூறுகின்றான். இங்கு அல்லாஹ் என்ற சொல்லி அவன் பாவிக்காமல் உலகங்களின் ரப்பான உலகங்களின் ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டது என்று ரப் என்ற சொல்லை பாவிக்கின்றான். இந்த ரப் என்ற சொல்லின் அடிப்படையான வினைச்சொல் ரப்பா, வளர்த்தெடுத்தான் என்று கருத்தை கொள்ளலாம். இந்த சொல்லிலிருந்து நாங்கள் தர்பியா என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். தர்பியா என்றால் பயிற்றுவிப்பு. எனவே அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து அவனை வளர்த்தெடுக்கின்ற அந்த வேலையை செய்கின்றான். எனவே மனிதனை வளர்த்தெடுக்கின்ற நேரம் அவனுக்கு தேவையான வழிகாட்டலை மனிதனை கொடுத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா மனிதனை பற்றி மிகவும் அறிந்தவன், அலீமும் ஹபீரும், மிகவுமே அறிந்தவன், மனிதனை படைத்தவன், மனிதனை இந்த உலகுக்கு அனுப்பியவன், மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்தவன் என்ற வகையிலே அல்லாஹ் தஆலா மனிதனை மிகவுமே அறிந்தவன். இது நாங்கள் சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்றான். இனி அந்த பொருளை உற்பத்தி செய்பவனுக்கு அந்த பொருள் பற்றி மிகவும் ஆழ்ந்த அறிவு இருக்கும். இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா மனிதனை பூரணமாக அறிந்தது. மனிதனுக்குரிய ஆசைகள் என்ன, மனிதனுக்கு எவை நன்மை பயக்கக்கூடியவை, எவை தீங்கு விளைவிக்கக்கூடியவை, மனிதனுக்கு எது பயத்தை ஏற்படுத்தக்கூடியது, மனிதனுக்கு எது ஆசையை ஏற்படுத்தக்கூடியது, மனித உணர்வுகள் என்ன என இவ்வாறு மனிதனுடைய அந்த இயல்பான மனித நிலையை அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவன். இந்த கருத்தை நான் அந்த ரப்பா என்று சொல் சுட்டிக்காட்டேன், ரப்பு என்று சொல் சுட்டிக்காட்டேன். இனி அந்த மனித இயல்பை மிகவும் அறிந்த நிலையில் மனிதனுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டலையும் உள்ளடக்கியதுதான் இந்த அல் குர்ஆன். ரப்புல் ஆலமீனிடம் இருந்து வந்தது. அவன் மனிதனை பற்றி மிகவும் அறிந்தவன். அவனிடமிருந்து அந்த வழிகாட்டல், அந்த கைட் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்ற அந்த கருத்தை நாங்கள் இங்கே கொள்ளலாம். அடுத்த வசனம், அஃபபிஹாதல் ஹதீஸ் அந்தும் முதுகினும். இவ்வாறு மனித இயல்பை மிகவுமே அறிந்து, பூரணமாக அறிந்து, அதற்கு ஏற்ப வழிகாட்டல்களை அழகாக தந்திருக்கின்ற இந்த அல்லாஹ் மனிதனுக்கு அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். எனவே இந்த அல் குர்ஆனுடைய செய்தி, அஃபபிஹாதல் ஹதீஸ், இந்த செய்தியை அந்தும் முதுகினும், நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கின்றான். இங்கு முதுகின் என்ற அந்த சொல்லை விளங்கப்படுத்துகின்ற போது சில மொழியியலாளர்கள் கூறுவார்கள், ஒன்றுக்கு செய்ய வேண்டிய கடமையில் அலட்சியமாக இருத்தல். எனவே நாங்கள் இங்கே அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அலட்சியமாக இருப்பதை அல்லாஹு தஆலா இங்கே கேள்வி கேட்கிறார். நீங்கள் இந்த அல் குர்ஆன் விடயத்தில் அலட்சியமாக இருக்கிறீர்களா, பொடுபோக்காக இருக்கிறீர்களா, அதற்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்யாதிருக்கிறீர்களா? ஏனென்றால் அந்த புத்தகம், அந்த கிதாப், அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது மனித இயல்புக்கு வழிகாட்டு. அது எனக்கு வழிகாட்டு, என்னுடைய தேவைகளை அது மிக அழகாக புரிந்து வைத்திருக்கின்றது. என்னுடைய தேவைக்கு ஏற்ப அது வழிகாட்டக்கூடிய, அந்த இயல்பு நிலைக்கு வழிகாட்டக்கூடியது. எது எனக்கு நன்மை பயக்கக்கூடியது, எது தீங்கு விளைவிக்கக்கூடியது, எது எனக்கு ஆபத்தானது, எது என்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, எனது உள்ளத்திற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விடயங்கள் எவை, எனது உள்ளத்தை கலக்கத்திற்குள்ளாக்கக்கூடிய விடயங்கள் எவை என்பதையெல்லாம் அந்த அல் குர்ஆன் அந்த ரப்பிடமிருந்து வந்ததன் காரணமாக அனைத்தையும் அந்த அல் குர்ஆன் உள்வாங்கி இருக்கின்றது. எனவே இந்த அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அதனை நாங்கள் வாசிக்க வேண்டும், உணர வேண்டும், நல்ல அல் முத்தஹரும், நல்ல தூய எண்ணத்தோடு அதனை நோக்கி செல்ல வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் நாங்கள் அந்த அல் குர்ஆனிடமிருந்து படிப்பினைகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இங்கே அல் குர்ஆன் என்பது சில தஃப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுவது போன்றும்
அது ஒரு கன்வர்சேஷன், அது ஒரு உரையாடல். அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து பேசுகின்றான். இப்போது எங்களுடைய கடமை நாங்கள் அவனை நோக்கி பேச வேண்டும். இந்த அல் குர்ஆன் அதற்கான ஊடகம். அவன் எங்களை பார்த்து பேசுகின்றான், நாங்கள் அவனை பார்த்து பேச வேண்டும். அல்லாஹு கஃபூரும் ரஹீம் என்று குர்ஆன் பேசுகின்ற போது நாங்கள் அல்லாஹ்விடம் பேசுவோம், யா அல்லாஹ், நாங்கள் பாவங்கள் செய்திருக்கின்றோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், எனக்கு இரக்கம் காட்டிவிடு. அலீமுன் ஹபீர், யா அல்லாஹ், நீ அறிந்தவன், எங்களுக்கு தெளிவான அறிவை தந்துவிடு. யா அல்லாஹ், நீ ரஸாக், எங்களுக்கு தேவையான ரிஸ்கை தந்துவிடு, போதுமான ரிஸ்கை தந்துவிடு என்று அந்த உரையாடல் எப்போதும் எங்களிடம் இருக்க வேண்டும். அதே போல் ஏனைய வழிகாட்டுகள் வருகின்ற போது இதனை நான் எந்த அளவு தூரம் எடுத்து நடக்கின்றேன், எந்த அளவு தூரம் நான் அதிலே பொடுபோக்காக இருக்கின்றேன், இதை நான் எவ்வாறு இப்போது நான் அல்லாஹ்வை நோக்கி மீள்வது, அல்லாஹ்வை நோக்கி நெருங்குவது என்று இந்த உரையாடல் முறைமையை நாங்கள் அல் குர்ஆனிலே பிரயோகிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் என்பது அதனை தூய்மையானவர்கள்தான், தூய்மையான நோக்கத்தோடு அதனை நோக்கி செல்பவர்கள்தான் அதிலிருந்து படிப்பினை எடுப்பார்கள், அதன் கருத்துக்களை புரிந்து கொள்வார்கள், அதன் ஆழ அகலங்களை புரிந்து கொள்வார்கள், தனக்கு வாழ்க்கைக்கு அதனை பயனுள்ள ஒன்றாக மாற்றிக்கொள்வார்கள். எனவே அல் குர்ஆனை நாங்கள் நெருங்குவோம். ஒரு உரையாடல், எங்களுடைய ரப்போடு உரையாடுவதற்கான ஒரு ஊடகமாக நாங்கள் அல் குர்ஆனை எடுத்துக்கொள்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.